வெல்கம் டு கல்வினியூஸ்.com. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்போசிஷன், அதாவது லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறது பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய கல்வினியூஸ்.com வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் காம்போசிஷன் ஸ்பேஸ் விட்டு கல்வினியூஸ்.com கூகுள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட வெப்சைட்டில் உங்களுக்கு அதற்கான லிங்க் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, என்னென்ன லெட்டர் ரைட்டிங் அந்த காம்போசிஷனில் நம்ம எழுதலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூன் மந்த்துக்கான கட்டுரையில் இங்கிலீஷில் லீவ் லெட்டர், ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு ஒரு லீவ் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்றத தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது ஃப்ரம் போட்டு டூ போட்டு அந்த டூ அட்ரஸ் எப்படி எழுதணும், அடுத்து கண்டென்ட் எப்படி எழுதணும், கீழே தேங்க்யூ யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, இந்த விஷயங்கள்லாம் போட்டு ஒரு லெட்டர் எழுதுறதுக்கான பயிற்சிகளை வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது ஜூலை மாதத்துக்கான காம்போசிஷன் எதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பர்த்டேவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் ஷார்ட்டாக சின்னதாக மேலே வந்து அவங்களோட அட்ரஸ் டியர்னு போட்டு ஆர் யூ, நான் வந்து நல்லா இருக்கேன், என்னோடய பர்த்டேவுக்கு நீ கண்டிப்பாக ஃபேமிலியோட வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு 4 வரியில் ஒரு லெட்டர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுத்தரோம். அடுத்து ஆகஸ்ட் மாதத்துக்கான கம்போசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஷார்ட்டாக ஒரு 8-10 லைன் தான் இருக்குது. நம்ம சிம்பிளாக இது வந்து கொடுத்துருக்கு நம்ம. அதனால் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கான கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளியை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல் கம்போசிஷன் இது. அடுத்து அக்டோபர் மாதத்தில் உன்னோட ஃப்ரெண்டு வந்து வெற்றி பெற்றதுக்கான அவனுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு கட்டுரை, ஒரு 4-5 வரிகளில் ஒரு எளிமையான ஒரு கட்டுரை. அடுத்த நவம்பர் மாதத்தில் மை ஸ்கூல், என்னுடைய பள்ளி பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு 10 வரியில் ஒரு சிம்பிளாக கட்டுரை இருக்குது. இது எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசம்பர் மாதத்தில் சில்ட்ரன்ஸ் டே, அது எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணணும், எப்போ கொண்டாடுறோம் அப்படின்ற விஷயங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார் 5 days லீவ், ஜனவரி மாதத்துக்கான கட்டுரை வந்து 10 நாள் விடுமுறை கோரி ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒரு விண்ணப்பத்தை வந்து எப்படி எழுதுறது அப்படின்ற விஷயம். அடுத்து 9வது கட்டுரை பிப்ரவரி மாதத்தில் மாடை பற்றி ஒரு கட்டுரை, பசு மாட்டை பற்றி. அடுத்து மார்ச் மாதத்துக்கான கடைசி காம்போசிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் பற்றிய ஒரு கட்டுரை தான். ஒரு 10-15 லைனில் இருக்குது. ரொம்ப 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 சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை மாணவர்களுக்கு நீங்கள் வந்து எளிமையாக கற்றுக் கொடுக்கலாம். வேறு ஏதாவது கட்டுரைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.